Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஈஸியா ஷாஹி பனீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டா சூடானதும் 1 கப் பன்னீரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு இந்த மாதிரி லைட் கோல்டன் கலர் வந்ததும் இதை திருப்பி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா பன்னீரையும் திருப்பி விட்டுருங்க. இப்போ ரெண்டு சைடும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம். இதை ஓவர் குக் மட்டும் பண்ணாதீங்க, ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ அதே கடாயில் ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 8 முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் இது ரெண்டுமே சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வதக்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சூடு ஆறுனதுக்கப்புறமா இது சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜார் அலசி இதில் நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிருக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா அந்த மலாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் மலாய் எடுக்கும் போது பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஃபைனலாக தான் நீங்கள் கரம் மசாலா சேர்க்கணும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுருங்க. இப்போ இதை திரும்பவும் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபைனலாக கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல. அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.